தஞ்சாவூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். தொழில்துறை பூங்கா அமைக்க கடந்த 2009-10 ஆண்டில் கையகப்படுத்தப்பட்ட 970 ஏக்கர் நிலத்திற்கு 2014 ஜனவரி 1 தேதியை அடிப்படையாக கொண்டு சந்தை விலையில் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், இல்லையெனில் நிலத்தை நில உரிமையாளர்களிடமே திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2009-2010 ஆண்டுகளில் தொழில் பூங்கா அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகளை தமிழக அரசு தொடங்கியது. ஆனால் அதற்கான இழப்பீட்டுத் தொகை இன்னும் நில உரிமையாளர்களுக்கு முழுமையாக வழங்கப்படவில்லை என்று பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு தமிழக அரசுக்கு மிக கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளது. நிலத்தை இழந்தவர்களுக்கு ஜனவரி 1, 2014 ஆண்டின் அன்றைய சந்தை நிலவரப்படி முழுமையான இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும், அல்லது கையகப்படுத்திய 970 ஏக்கர் நிலத்தையும் 6 வாரங்களுக்குள் நில உரிமையாளர்களிடமே திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். சிப்காட் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் AM சிங்வி, இந்த கட் ஆஃப் தேதியை கணக்கில் கொண்டால் இழப்பீட்டுத் தொகை 21 கோடி ரூபாயிலிருந்து 180 கோடி ரூபாயாக உயர்ந்து அரசுக்கு பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்தும் என்று வாதிட்டார். இந்த வாதத்தை நிராகரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள், தொழில்துறைக்காக நிலம் வேண்டும் என்று அரசு நினைக்கும் போது அதற்கான தகுந்த இழப்பீட்டையும் சந்தை விலையிலேயே வழங்க வேண்டும் என்றும், அரசின் காலதாமதத்தால் நில உரிமையாளர்கள் ஏன் பாதிக்கப்பட வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினர். மேலும் இழப்பீடு தர முடியாவிட்டால் நிலத்தை 6 வாரங்களுக்குள் திருப்பித் தர வேண்டும் என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர்.